வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. நம்ம இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது நெஞ்சு படபடப்பு, அதோட சேர்த்து அதிகமாக வேர்த்து கொட்டுறது, மூச்சு திணறல் அப்படின்னு வராங்க. எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வருது. இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குதா இல்லையாங்கிறது அவங்க பேரண்ட்ஸோட கன்சர்னாக இருக்குது. இந்த ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சைட்டி டிஸார்டர், அது கவலை கோளாறு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கலாம், சிச்சுவேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், எமோஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இதோடு சேர்த்து வேறு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கை நடுக்கம் இருக்கலாம், வயிறில் அப்படியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அடிக்கடி மோஷன் போகிறது, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, இல்லை தலை சுத்தல் இருக்குது, தலைவலி இருக்குது, ரொம்ப அதிகமாக டயர்ட்னஸ் இருக்குது, காரணம் இல்லாமல் கவலைப்படுறது, தனியாக அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறது, இல்லை சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவத்தில் கத்துவாங்க, அழுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஆன்சைட்டி டிஸார்டரோட அறிகுறிகள். இந்த டீனேஜ் குழந்தைங்க இல்லை உங்கள் பெரியவங்க கூட நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டீங்க, தொடர்ந்து இதே தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்டையும் சைக்காலஜிஸ்ட்டையும் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ.